வரும்போது நீங்கள் பலனடைந்து என்ன ஆடுவீங்களா சிஸ்டர்? என்ன பலனடைந்து பண்ணுவார்? 2026க்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நடுக்கும்படி நடந்தாலும் நீ என்ன பண்ண மாட்ட, சோர்ந்து போக மாட்ட, ஓடினாலும் இழைப்படைய மாட்ட. ஏன்னா நீ உலக பலத்துல வாழல, கர்த்தருடைய பலத்துல வாழ்றபடியா சோர்வு வந்தாலும் கர்த்தர் அந்த சோர்வை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. இந்த தேவ சிஸ்டர் ஆண்டவர் நம்ம சபைக்கு சில காரியங்கள் சொல்றாருன்னா அதை நம்ம ஜாக்கிரதையா அடுத்து அதுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் பலனை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன ஆகுது? வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் எங்க போங்க? எருசலேமிலும் யூதேயா முழுவதையும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியான வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ ஜெருசலேமுக்கு போ, யூதாக்கு போ, சமாரியாக்கு போ, உலகம் எங்க போ. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இதெல்லாம் போ சொல்றாருன்னா அங்க இருக்கிற போராட்டம் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது அதை மேற்கொள்ள கிருபை தருகிறவரா இருக்கிறார். 2006 கால் வைக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் இந்த பலனை பெற்றுக்கோன்னு சொல்றாரு, ஆவியானவரை பெற்றுக்கோன்னு சொல்றாரு, சில வரங்களை பெற்றுக்கோன்னு சொல்றாரு, மகிமையை பெற்றுக்கோன்னு சொல்றாரு, சில ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கோன்னு சொல்றாருன்னா 2026ல வருகிற எல்லா பிரச்சனைகளும் நீ இருக்கிற பலன் மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறவரா